நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணீங்கல்ல, உங்கள யாராரு ட்ராக் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வெப்சைட், இந்த கம்பெனி யாராவது உங்கள ட்ராக் பண்றாங்கன்னு சொல்லி எப்படி பார்த்துக் கொள்ளலாம்? அப்படி யாராவது உங்கள ட்ராக் பண்ணா, அவங்கள பிளாக் பண்றதுக்குன்னு சொல்லி உங்களோட மொபைல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. பின்னால வீடியோ பாருங்க. ஃபுல்லா பார்த்த பிறகு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இது என்னுடைய மொபைலில் வந்து இவ்வளோ பேரும் என்னைய ட்ராக் பண்ணியிருக்காங்க நான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி தான் உங்களோட மொபைல்லையும் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது யார் யார் எந்த வெப்சைட்லேருந்து உங்களை ட்ராக் பண்ணுறாங்க கவனிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்களோட ஃபோனை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் இருக்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் இந்த 3 கோட்டில் செட்டிங்கில் போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில பேர் மொபைலில் 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டு செட்டிங்கில் வந்தீங்கன்னா இங்கே ப்ரைவசி டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 ட்ராக்கர் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. 1990 தரம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நான் ஒன் பண்ணியிருக்க மாதிரி உங்களோட செட்டிங்குள்ளேயும் அது ஒன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆஃபில் இருந்தால் சகலத்தையும் நீங்கள் ஒன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாருமே உங்களை ட்ராக் பண்ணால் கூட உள்ள வரையில்லாமல் இருக்கும், ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி ஆல்வேஸ்ன்றதை நீங்கள் வந்து எப்போவுமே ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட மொபைலும் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்க.